ஹலோ கைஸ், வெல்கம் டு இக்னைட்ஸ் யூடியூப் சேனல். என் பேர் ஆஷுதோஷ். நான் வந்து என்ஐடி திருச்சியில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஜேஇ மெயின்ஸ் 2026 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்து ரஃப்லி 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த 30 டேஸை எஃபிஷியன்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பர்சன்டைல் எடுக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஇ மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஒரு நல்ல பர்சன்டைல் வாங்குறது வந்து செகண்ட் அட்டெம்ப்டோட ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு ரீசன் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ நிறைய பேர் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் ஒரு 2 months கேப் இருக்கும். ஸோ இந்த 2 months கேப்பில் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு காம்படிஷன் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ரொம்ப ஏறிடும். ஸோ அதனால செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து ஒரு நல்ல பர்சன்டைல் எடுக்கிறது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளோட பர்சன்டைலை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 30 day டைம் பீரியட் வந்து உங்கள் ஜேஇ ப்ரிப்பரேஷனில் ஒரு டூ ஆர் டை பீரியட் மாதிரி. நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, மாக் டெஸ்ட்லேயும் பெருசாக எதுவும் மார்க் வரதில்லை. ஆனால் இந்த 30 days நல்லா பிளான் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப டீசெண்டான பர்சன்டைல் வாங்கலாம் ஜேஇ மெயின்ஸில். ஸோ நீங்கள் வந்து பேசிக்லி ஒரு டாப் என்ஐடியில் ஒரு டீசெண்டான பிராண்ட் செக்யூர் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த 30 days கொஞ்சம் ஸ்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து 2 வருஷமாக ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஆனால் இந்த கடைசி 1 மாதத்தில் அவங்க வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டாங்க ப்ரிப்பரேஷன்லேருந்து. அதனால அவங்களோட ரேங்க் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த லாஸ்ட் 30 days எப்படி எஃபிஷியன்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஜேஇ மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு நல்ல பர்சன்டைல் வாங்கணும் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன். ஸோ நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் வந்து 70 to 80% சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து வெறும் 50% சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எப்படி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது? ஸோ நம்ம பார்த்தோம்னா ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து ரஃப்லி 80 டாபிக்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ். ஸோ நீங்கள் வந்து 50% சிலபஸ் தான் கவர் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா இந்த 1 monthல நீங்கள் ரஃப்லி 30 to 40 டாபிக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கணும். ஸோ இந்த 1 monthல 30 to 40 டாபிக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இது சப்போஸ் நீங்கள் பண்ண நினச்சா கூட நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 1 மாதத்தில் நீங்கள் வெறும் சிலபஸ் கவர் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து படித்ததெல்லாம் ரிவைஸ் கூட பண்ணணும். ஸோ இது எல்லாமே 1 மாதத்தில் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்ட் சாப்டர்ஸ் வித் ஹை வெயிட்டேஜ் இந்த கேட்டகரி ஆஃப் டாபிக்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸ் 2025 அனாலிசிஸ் நம்ம போய் பார்க்கலாம். இதோட அனாலிசிஸ் வந்து யூடியூப் இல்லைனா கூகுளில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கிடச்சிரும். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னால் இந்த டாபிக்லேருந்து தான், அதாவது இந்த சாப்டர்லேருந்து தான் ஜேஇயில் அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலி பார்த்தோம்னா 60 to 70% ஆஃப் டாபிக்ஸ்லேருந்து தான் 90% ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ எல்லா டாப்பிக்கும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில டாபிக்ஸ் வந்து மற்ற டாப்பிக்கோட அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லேருந்து எந்த டாபிக்கெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கம்மியாகும், அதுக்கப்புறம் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் 50 to 60% சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ரஃப்லி 8 to 10 days இந்த 30 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு சிலபஸ் வந்து நீங்கள் ஒரு டீசென்ட் லெவலுக்கு கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ரஃப்லி உங்களோட 70 to 75% சிலபஸ் வந்து கவர் ஆயிரும்.
ஸோ நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் வந்து ரிவிஷன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ உங்களோட ஜெஇ ப்ரிப்பரேஷனில் வந்து நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி இது எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியலன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பேசிக்லி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த 30 டேஸில் ஒரு நல்ல ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து எல்லா டாப்பிக்கும் ஈக்குவலாக டைம் தர வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மோல் கான்செப்ட், சாலிட் ஸ்டேட், இந்த மாதிரி சிம்பிளான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்மியான டைம் தரணும். அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங், இந்த மாதிரி லென்தி, அதுக்கப்புறம் அதிகமாக கான்செப்டுவலாக இருக்கிற டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிகமாக டைம் தரணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் 5 to 6 டேஸ்லேயே எல்லாத்துக்கும் மறந்துடும். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இந்த 30 டேஸில் நீங்கள் 2 to 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா டாப்பிக்கும் ஈக்குவலாக டைம் தந்தீங்கன்னா எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ சில டாபிக்ஸ்க்கு வந்து அதிகமாக டைம் தரணும், சில டாபிக்ஸ்க்கு வந்து லைக் கம்மியான டைம் தரணும். அது வந்து சீக்கிரமாக படித்து முடிச்சிடணும். உங்கள் ப்ரிப்பரேஷனில் சில சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் இல்லைன்னா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் நடத்தும் போது ஒரு வாட்டி படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சிருக்காது. ரொட்டேஷன் மெக்கானிக்ஸில் போக போக கடைசியில் கன்ஸ்ட்ரெயின்ட், ரிலேஷன், டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன், இது எல்லாம் மூணும் சேர்த்து லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியல. ஆனால் ரொட்டேஷன் மெக்கானிக்ஸில் சில சிம்பிளான டாபிக்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்டிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் கொஷின்ஸ். ஸோ ஜெஇ மெயின்ஸ் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம். ஸோ ஜெஇ மெயின்ஸில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக்ல இருந்து கூட சிம்பிளான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாப்டரை மொத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் இருக்கிற ஈஸியான கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு போங்க. அடுத்த டிப் வந்து நீங்கள் சாப்டர்ஸை கிளப் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணுங்க, அதாவது குரூப் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ இந்த 3 சாப்டர் வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ நீங்கள் இந்த 3 சாப்டரும் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிலபஸ்லேருந்து ஒரு சங்காக ஒரு போர்ஷனை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 டிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி லைக் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம இப்போ மாக் டெஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மாக் டெஸ்ட் வந்து நம்ம பேசிக்லி எக்ஸாம் டெம்பரமெண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தரோம். ஸோ எக்ஸாம் டெம்பரமெண்ட் பில்ட் பண்ணுறதுனா என்ன? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் சென்டரில் போய் ஜெஇயோட எக்ஸாம் தரோம் அப்படின்னா நம்ம ஒரு புது லொக்கேஷனில் இருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி புதுசாக நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ்னால நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நம்ம எக்ஸாம் டெம்பரமெண்ட் மாக் டெஸ்ட் கொடுத்து நம்ம எக்ஸாம் டெம்பரமெண்ட்டை பில்ட் பண்ணோம்னா இந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து ஓவர் டைம் போயிடும். ஆனால் மாக் டெஸ்டோட மெயின் கோல் வந்து ஸ்பீடை பில்ட் பண்ணுறது. ஸோ ஜெஇ மெயின்ஸில் வந்து நம்ம 75 questions இன் 3 hours சால்வ் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, 3 hours. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி சீரியல் ஆர்டரில் போகக்கூடாது. ஐ ஹோப் இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல மொத்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணிட்டு எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸி, மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் இந்த 3 கேட்டகரியில் பிரிச்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஈஸி அண்ட் மீடியம் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் டைம் கன்சியூமிங் டிஃபிகல்ட் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து வீக்லி 2 மாக் டெஸ்ட்ஸ் மினிமம் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள் சிலபஸ் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கவர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உங்கள் ரிவிஷனும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் 12 to 15 மாக் டெஸ்ட் கூட இந்த ஸ்பேன் ஆஃப் 30 days நீங்கள் தரலாம். ஸோ நீங்கள் ஒழுங்காக மாக் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
ஆக்சுவல் எக்ஸாம் டே அப்போ எந்த ப்ரெஷரும் உங்க மேல இருக்காது. அந்த எக்ஸாம் டேயே உங்களுக்கு மாக் டெஸ்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். மாக் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மாக் டெஸ்ட் கொடுக்க போது நீங்க எந்த கொஸ்டின் எல்லாம் அட்டென்ட் பண்ணலையோ, அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினை நீங்க தப்பா அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது அதுக்கான ஆன்சர் வந்து தப்பா மார்க் பண்ணியிருக்கீங்களோ, இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க கண்டிப்பா திருப்பி சால்வ் பண்ணணும். ஸோ இதை பண்ண எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் தரீங்க, அதில் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வருது. ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ண போது நீங்கள் ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாவை தப்பாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் திருப்பி அந்த ஃபார்முலாவை போய் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபார்முலா இப்போது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வாட்டி டெஸ்ட் கொடுக்க போது அதே தப்பை திருப்பி பண்ண மாட்டீங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் உங்களோட ஸ்கோர் வந்து 100லேருந்து 115 ஒரு 120 வரலாம். ஸோ இதே மாதிரி ஓவர் டைம் நீங்கள் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ண உங்களோட ஸ்கோர் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். 100 to 120, 120 to 150, 150லேருந்து 200, 200 ப்ளஸ் கூட ஓவர் டைம் நீங்கள் ஒழுங்காக டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கோர் போகலாம். ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம ஈகோ மேனேஜ்மெண்ட் பற்றி பேசலாம். ஸோ ஜெஇ ப்ரிப்பரேஷன் அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு டாப்பிக்கை நம்ம ரொம்ப டைம் தந்து இன்டெப்த்தாக நாங்கள் படிச்சிருப்போம், அது மேலே நிறையா டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்லி அந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம், அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். ஆனால் எக்ஸாம் அப்போ என்ன ஆகும்னா, அதே டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரும், ஆனால் எக்ஸாமில் நம்மளால அந்த கொஷனை சால்வ் பண்ண முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே கொஷின் மேலே 15 to 20 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இந்த டாபிக் மேலே நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த கொஷின் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும். ஜெயில வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு கொஷனுக்கு வந்து 1.5 to 2 மினிட்ஸ் தான் தரணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கொஷின் மேலே 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஸோ நீங்கள் அந்த ஒரு கொஷின் கூட சால்வ் பண்ணால் உங்களுக்கு 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அந்த 20 மினிட்ஸில் நீங்கள் 5 to 6 வேறு கொஷின் கூட சால்வ் பண்ணால் 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு கொஷின் மேலே ஈகோ வச்சுக்காம பேப்பரை ஈஸி, மீடியம் அண்ட் டிஃபிகல்ட், ஆஸ் யூஷுவல் ஈஸி, மீடியம் அண்ட் டிஃபிகல்ட்டாக லைக் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட ஃபேவரட் டாபிக்லேருந்து அந்த கொஷின் சால்வ் பண்ண முடியலன்னா மேபி இட் வாஸ் அ டிஃபிகல்ட் கொஷின். ஸோ நீங்கள் வந்து ஈகோ வச்சுக்கூடாது, ஸ்மார்ட்லி கொஷின்ஸை அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ ஜேஇ பற்றி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேஇ வந்து ஒரு லாஜிக்கலான எக்ஸாம், நீங்கள் எதுவுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் இதோட கம்ப்ளீட்லி அக்ரி பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்லி சில கான்செப்ட்ஸ் இல்லைனா எண்ட் ரிசல்ட்ஸை மெமரைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டால் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசமும் இருக்கும். ஸோ சில டைம் நம்ம அந்த மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு புரியாது, அதுக்கப்புறம் அந்த மெக்கானிசமை நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது, அதுக்கப்புறம் அது ஞாபகமும் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ரியாக்ஷனோட எண்ட் ரிசல்ட் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஜெஇ அட்வான்ஸில் பார்த்தோம்னா, ஜெஇ அட்வான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்குது, அதில் சப்போஸ் ஒரு காம்பவுண்டில் ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த ஆக்சிஜனை O18 அப்படின்னு லேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஏன் லேபிள் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எண்ட் ரிசல்ட்டில் அந்த ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸாக்டாக த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் தட் ரியாக்ஷன் ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி மூவ் ஆயிருக்கோ அது அவங்களுக்கு தெரியணும். ஸோ பேசிக்லி அவங்க வந்து அவங்களுக்கு மெக்கானிசம் தெரியுமா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் ஜேஇ மெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஜேஇ மெயின்ஸில் வந்து லைக் மெக்கானிசம் மேலே அவ்வளோக்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எண்ட் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எண்ட் ப்ராடக்டை மெமரைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா, மேத்ஸில் நம்ம இன்டிகிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இன்டிகிரேஷன் சாப்டரில் வந்து நிறையா ஃபார்முலேஸ் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ சில ஃபார்முலே அண்ட் மெத்தடோட டெரிவேஷன் எல்லாம் ரொம்ப லெந்தியாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த எண்ட் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில்
யாரும் உங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன் தெரியுமா தெரியலையா, யாரும் உங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் யூ நோ டு யூஸ் த ஃபார்முலா நீங்கள் வந்து +4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்லி சில விஷயத்த மெமரைஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஒரு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்கீங்க, ஒரு விஷயம் புரியல, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அதோட ரிசல்ட் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 30 டேஸில் வந்து உங்களோட ஸ்லீப் சைக்கிளை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ JEE மெயின்ஸ் எக்ஸாம் டைமிங் வந்து 9 AM to 12 noon, அதுக்கப்புறம் 3 PM to 6 PM. ஸோ இந்த டைமில் வந்து தூங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயோ தூக்கம் வரும், அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ டெய்லி டைமாக தூங்கிட்டு டைமாக எந்திரிங்க. 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒழுங்காக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அடுத்த நாள் உங்கள் மைண்ட் படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இக்னைட் யூடியூப் சேனலில் வந்து நம்ம +4 மார்க்ஸ் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பேசிக்லி நம்ம 4 to 5 minutesல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸோட இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட்ஸ். அதாவது இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து JEE மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக +4 மார்க் சீரீஸை செக் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் JEE மெயின்ஸ் அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்டோட அப்டேட்ஸ் கான்ஸ்டன்ட்லி கிடைக்கிறதுக்கு இக்னைட்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.